ஓகே, அடுத்த சுற்று திரு செல்விட்டேந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா கூட்டணி பலமடையுது அப்படின்றத உணர்ந்து தான் புல்டோசர் முதல் இலவச பேருந்து திட்டம் வரைக்குமான விஷயங்களை விமர்சிச்சு தன்னுடைய தமிழ்நாட்டில் டிஎம்கே பற்றி பேசணும். அரசியல் பிரைம் மினிஸ்டர் ஆந்திராவில் போனால் சந்திரபாபு நாயுடுக்கு நாங்கள் சேர்ந்துருக்கனால எதிரில் இருக்கிறவங்கள பற்றி பேசணும். இப்போது தெலுங்கானாவில் போனால் காங்கிரஸுக்கு அகென்ஸ்டாக பேச போகிறோம். நான் என்ன சொல்கிறேன், கர்நாடகாவில் நாங்கள் ஏற்கனவே இப்போ எங்களதில் சர்வேயில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ டிஎம்கே வலிமையாக இருக்கிற மாதிரி இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வலிமையாக இருக்கிறோம்னு நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் ஒன்றா மொத்தமாக நான் என்ன சொல்கிறேன், லாஸ்ட் இதில் எலெக்ஷனில் நான் சொல்கிறேன் அருணன் மறுக்கலை, முனவர் பாஷா மறுக்கிறாரு. இல்லை முனவர் பாஷா மறுக்கிறது நான் சொல்ல வந்தது எப்படின்னா, நான் சொல்கிற உதாரணம் தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் வலிமையாக இருக்கீங்களோ இந்திய அளவுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. காங்கிரஸ் ஒவ்வொருத்தரோட ஒட்டுணி வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது எப்படி காங்கிரஸ் ஒரு வலிமையான இயக்கமாக நீங்க கருதுவீங்க, எங்களுக்கு எதிரான போட்டியாக நீங்க எப்படி பண்ணுவீங்க? அததான் நான் சொல்றேன். கூட்டணி வச்சா ஒட்டுண்ணினா அது எல்லா கட்சிகளுக்கும் எல்லாத்துக்குமே காங்கிரஸ் ஒரு அகில இந்திய கட்சி, மாநில கட்சிக்கு இன்னைக்கு போயிட்டு தானே வால் பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தாங்க இந்தியாவில் பெரிய கட்சி. உங்க கூட்டணியில இருக்கிற தமாக வச்சுட்டே நீங்க எப்படி பேசுறீங்க? யாரா இருந்தாலும் சரி நாங்க மோடியை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை மதிக்கக்கூடியவர். வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் முடியாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டேன்றீங்க. நான் சொல்ற வருது என்னன்னா, அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கும் இப்ப பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய வலிமை பத்தி பேசுறோம். அப்ப எங்களுடைய வலிமை மகத்தான வலிமைன்னு சொல்றோம். நாங்க எந்த இடத்துல இல்லை, எங்களை மோடிக்கு இப்ப நாங்க பிரைம் மினிஸ்டர் சொல்றோம். மாசம் மாசம் நீங்க ஒரு கட்சியில இருக்கவங்க நீங்க பிரைம் மினிஸ்டர் நீங்க சொல்றீங்க. நாங்க எங்க சரி யார் சொல்லாததெல்லாம் பேசுறீங்க. நான் பேசுறேன், நீங்க அவதூறு நான் பேசுறேன். ஒரு மாசத்துக்கு ஒரு பிரதமர் சொல்லுங்க. இல்ல ஸ்டாலின் பிரதமர் சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு இல்ல ஸ்டாலின் பிரதமர் சொல்லுங்க. கே ஸ்டாலின் பிரதமர் சொல்லுங்க. தெரியலனா அமைதியா பிரதமர் பிரதமர் இல்ல நீங்க மறுத்துக்கலாம். நீங்க அவதூற பரப்புறது திமுகக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு புடுறதுக்கு போய் பேச விட மாட்டோங்க. ஆமா ஆமா நாங்க போய் பேச விட மாட்டோம். ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வந்திருக்காங்க. நாங்க பேசுவோம். அப்ப நீங்க பேசுறது விட மாட்டோம். நீங்க பிரதமர் முதல்ல போய் பேசுறீங்க. பாஜகவுடைய பேசிட்டு இருப்போம். போய் பேசுங்க. போய் தேவையாவது. போய் பேசுங்க. நான் என்ன சொல்றேன், பிரதமர் பேசி முடிச்சிரட்டும். பிரதமர் நீங்க அத மறுத்துக்கலாம். பிரதமர் போய் பேசுங்க சார். நாங்க கிட்ட தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இப்ப கூட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்றதுக்கு முடியல. நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம். இல்ல அமித்ஷா சொல்றாரு ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அமித்ஷா எல்லாம் சொல்ல. எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஏன்னா அதிகமான தொகுதியில நிக்கிறனால மோடி வர்சஸ் ராகுல் அப்ப எந்த அடிப்படையில சொல்றாரு? அதாவது இப்ப யார் அதிகமா நிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுடைய இதை தான் பேச முடியும். காங்கிரஸுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொன்னார். ஏன்னா இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறோம். உங்களுக்கு 405 மார்க் நீங்கள் நான் 400 மார்க் எடுக்கிறேன், நீங்கள் 300 மார்க் எடுக்கிறீங்க, அடுத்ததெல்லாம் 30 மார்க் எடுக்கிறேன்னா உங்களுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் தேர்தலில் இது. இப்போ 300 தொகுதியில் காங்கிரஸ் நிற்குது, நாங்கள் எல்லா தொகுதியிலும் நிற்கிறோம். 30 தொகுதியில் நிற்கிறவங்க 20 தொகுதியில் நிற்கிறவங்கள நாங்கள் போட்டின்னு சொல்ல முடியும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ தெலுங்கானாவில் நாங்கள் வலிமையான ஒரு அமைப்பில் இப்போ நாங்கள் தான் பிஆர்எஸ் ஓட்டெல்லாம் நாங்கள் தான் ஸ்விங்காக இருக்குதுன்னு சர்வேயில் வந்திருக்குது. அடுத்தது 4 சீட்டு வாங்கியிருந்தோம். இப்போ தெலுங்கானாவில் அதிகபட்சமான சீட்டு வாங்குவோம். கர்நாடகாவில் 24 சீட்டுக்கு வரைக்கும் நாங்கள் எடுப்போன்றது எங்களுடைய முடிவுடைய சர்வே வந்திருக்கு. அடுத்ததாக ஆட்சி அமைக்க போகிறதே ஆந்திராவில் நாங்கள் சந்திரபாபு நாயுடு எங்களுடைய கூட்டணி சர்வே நடத்திருக்கலாம் போல. ஆமாம் சர்வே தான் எங்களுடைய. ஏன் நாங்கள் சர்வே எடுக்கக்கூடாதா? ஏன் எங்கள் கட்சி அகில இந்திய கட்சியில் ஒரு இடத்துல தேர்தல் முடிஞ்ச பிறகு சர்வே எடுக்கக்கூடாது ஏதாவது சட்டம் இருக்கோ? இப்போ டிஎம்கே சொல்கிறீங்க நீங்கள்லாம் இவ்வளோ ஜெயிப்பாங்க அவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு. தமிழ்நாட்டில் நாங்கள் அண்ணாமலை தலைவர் வந்த பிறகு அவ்வளோ பெரிய வலிமையான ஒரு அமைப்பு வந்திருக்கனால தான் நாங்கள் இவ்வளோ எதிர்த்து நிற்கிறோம். இன்னைக்கு எல்லா லெவல்லையும் அதாவது இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லுகிறார், முதல்ல கால ஊன்ற முடியாது என்ற பிஜேபியை சொன்னவர் இனி இங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது என்றார். கால் ஊன்ற முடியாதவங்கள ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாத அளவுக்கு நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அண்ணாமலை வந்த பிறகு தானே. அதை தானே நாங்க சொல்றோம். திமுக தான் இங்க ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க தானே. ஆமாங்க, நான் என்ன சொல்றேன், திமுக ஜெயிக்கும்னா சர்வே கூட்டணியில திமுக தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா நாங்க அகில இந்திய அளவுக்குன்னு அதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லவே கூடாதுன்னா இப்ப திமுக இங்க ஜெயிக்கிறதுனால அகில இந்திய அளவுல திமுக தான் ஆட்சி அமைக்கும் நான் சொன்னா இந்த இடத்துல இவங்க வலிமையா இருக்காங்க, நாங்க இந்தியா பூரா வலிமையா இருக்கோன்றோம். இங்க திமுக வலிமை இல்ல, பாஜக வலிமை, நாங்க தான் 39 இடத்துல ஜெயிப்போம்னா நீங்க ஒத்துப்பீங்களான்னு தான்
நான் கேட்டேன். இல்ல, நான் அதை ஒத்துக்கிறது ஒத்துக்கிறது வேற. வரல. இல்ல, அதை உங்களோட விட்டுட்டு கருத்து என்ன நான் அப்படிங்கறத பேசுனதுலயே அதாவது நான் பேசுனதுலயே அந்த இது மட்டும் இப்படி திமுக தான் ஜெயிப்பீங்க நான் அதை சொல்லல. திமுக இங்க வலிமையான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி 39 இடத்துல நாங்க தான் ஜெயிப்போம்னு நாங்க சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஒரு நடுவரா இருந்து நான் கேட்கிறேன். அதே அளவுக்கு தான் அகில இந்திய அளவுல பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அந்த அளவுக்கு நாங்க வலிமையாக இருக்கிறோம். நீங்க மாநிலத்தில் இப்படி பாக்குறீங்க, அகில இந்திய அளவுல எங்க மோடி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி தான் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி நாங்க பாக்குறோம். அது என்ன இருக்கு? சரி, அதான் நான் உதாரணமா சொன்னேன். புரிஞ்சது. கர்நாடகால 24 தொகுதி நாங்க ஜெயிப்போம்னு இப்ப சொல்றேன். அடுத்தது வந்து தெலுங்கானால நாங்க இருங்க, தெலுங்கானால நாங்க ஜெயிப்போம்ன்றேன். தெலுங்கானால வந்து அடுத்தது நாங்க தான் வலிமையான கட்சியாக இருக்கிறோம். ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக ஆந்திரால வந்திருக்கிறோம். அப்ப நாங்க வந்து சவுத் இந்தியாவே நாங்க வந்து ஏன் வேணாம்னா, சவுத் இந்தியா இல்லாம சவுத் இந்தியா இல்ல சவுத் இந்தியா இல்லாம நார்த் இந்தியால மொத்தத்தை தூக்கக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. சவுத் இந்தியால ஜெயிக்கக்கூடியதெல்லாம் எங்களுடைய போனஸ் கட்சியாக நாங்க பாக்குறோம்ன்றது தான் நான் சொல்ல வந்தேன். அது கூட உடனே சவுத் இந்தியால மொத்தமா தோத்துருவோம் உடனே இவர் ஒரு கணக்கு போட்டா நான் என்ன பண்ண முடியும்? சந்தோஷமா ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் ஹாப்பியா இருக்கு சொல்லுங்க. ஜூன் 4ஆம் தேதி இதே டிபேட்ல உட்காருவோம், அப்ப பேசுவோம். சரி, ஓகே.